அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோன்னா, யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது. யூ டோன்ட் டிஃபெண்ட் அதர்ஸ் இன் யுவர் வேர்ல்ட், பட் யூ மஸ்ட் டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். உங்களை மட்டும் நீங்கள் சார்ந்து வாழுங்க, மற்றவங்களை சார்ந்து வாழாதீங்க. இந்த சமுதாயம் ஒரு ஒரு மோசமான ஒரு சமுதாயம், சுயநலமிக்க சமுதாயம். அதனால் யாரையுமே எதிர்பார்த்து வாழாதீங்க, யாரையும் சார்ந்து வாழாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா கடுமையாக முயற்சி எடுங்க, கடுமையாக உழைங்க. கண்டிப்பாக கொஞ்சம் காலந்தாமதம் ஆகும், அவ்வளோதான். ஆனால் ஜெயிச்சிடலாம். நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சிங்கன்னா அந்த செயலை கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அதே போல் எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகணும்னா நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்கள் உங்களோட எஃபோர்ட் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அந்த எக்ஸாமில். ஸோ அதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன். யூ டோன்ட் டிஃபெண்ட் அதர்ஸ் இன் யூர் வேர்ல்டு, பட் யூ மஸ்ட் டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களை மட்டும் நீங்கள் சார்ந்து வாழுங்க. மற்றவங்க கொடுப்பாங்க, மற்றவங்க தாங்குவாங்க அப்படின்னு இந்த சொசைட்டியில் யாருமே எதிர்பார்க்காதீங்க, தயவு செஞ்சு. ஸோ இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். யாருமே எதிர்பார்த்து இந்த வேர்ல்டில், இந்த உலகத்தில், இந்த சொசைட்டியில் நீங்கள் வாழவே கூடாது. உங்களை நம்பி தான் வாழணும். உங்களை சார்ந்து தான் நீங்கள் வாழணும். ஸோ இது நான் ரொம்ப பட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு பதிவு நான் இதை கொடுக்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.